ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேலி சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேலி சேனலில் நம்ம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு 2 ஏக்கர் 20 சென்டில் ஒரு சூப்பரான தென்னந்தோப்பு வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் எல்லா ஃபெசிலிட்டியோடு நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களுக்கு இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன, இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்க இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களை கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் டு செம்பட்டி போகக்கூடிய மெயின் பைபாஸ் ரோட்டுக்குள்ளே இருந்து அதிகபட்சமே ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துக்கு வரதுக்கான பாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊருக்குள்ளே வரக்கூடிய மெயின் பஸ் ரோட்டில் இருந்து ஒரு 200 மீட்டர் வந்தோம் அப்படின்னா இந்த கார் தெரியுது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கட் ரோட் இருக்குது. அந்த கட் ரோட்டில் இருந்து ஒரு 30 அடி பாதைக்கு நம்மளோட தோட்டத்துக்கே வந்து போயிடும். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே பாதை. தென்னந்தோப்பு ஆரம்பிக்கிற இடம் வந்து அங்கே நெட்டுக்கு தெரியுது பார்த்தீங்களா, அதான் இடம். மொத்தம் வந்து 2 ஏக்கர் 20 சென்ட் தென்னந்தோப்போடு நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இதில் வந்து ஒரு கேணி இருக்குது, ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 220 இருந்து ஒரு 250 மரம் வந்து நல்ல காப்பில் நமக்கு ஒரு ஈல்டுலையுமே நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஊரடி தோட்டமாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த தென்னந்தோப்போட விலை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு வந்து 40 லட்ச ரூபா ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறாங்க. விலையை பொறுத்த வரைக்கும் மார்ஜின் கிடையாதுங்க. பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். விலையை எவ்வளோ தூரம் எங்களால் பேசி குறைச்சி வாங்கி தர முடியுமோ அவ்வளோ தூரம் விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த இடத்த பற்றின இன்னும் கூடுதல் விவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து செம்பட்டிக்கு போகக்கூடிய மெயின் ஹைவேஸ் ரோட்டில் இருந்து கரெக்டாக 4 கிலோமீட்டருங்க. அங்கேருந்து இந்த இடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம இந்த தோட்டத்தை வந்து ரீச் ஆகிடலாம். இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போடுறதுக்கோ இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் ஒரு தோட்டத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்கோ இந்த இடம் வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னே சொல்லலாம். ஏன்னா ஹைவேஸில் இருந்து ஊருக்குள்ளே வரக்கூடிய மெயின் பஸ்ஸு ரோட்டில் இருந்து அதிகபட்சமே ஒரு 200 மீட்டர் தான், நடந்து வர தூரத்தில் தான் நம்மளோட தோட்டமே வந்து அமைஞ்சிருக்கு. இந்த தோட்டத்துக்கு வர்றதுக்கு பாதையை பொறுத்த வரைக்கும் செப்பரேட்டாக நமக்கு வந்து பாதை வந்து கொடுத்துட்றாங்க. பாதையை பொறுத்த வரைக்கும் நம்மளோட இண்டிவிஜுவல் யூஸுக்கு தான். இந்த இப்போ கேட்டு போட்டிருக்காங்கல்ல, இது வரைக்கும் வந்து நமக்கு இண்டிவிஜுவல் யூஸு. அதுக்கு அங்கிட்டு இருக்கிறது வந்து பொது பாதை. அதாவது இந்த தோட்டம் ஓவராலாக பார்க்கும்போது 2 பேர் தான், அண்ணன் தம்பி பங்கு தான். அந்த அண்ணன் தம்பி பங்கில் வந்து அண்ணனோட இடமும் வந்து இருக்குது. இந்த கோழி பண்ணை இதெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து இது அவங்க அண்ணனோட பங்கு. அதில் தான் வந்து அப்படியே பேக் சைடு வந்து 2 ஏக்கர் 20 சென்ட் தென்னந்தோப்பை வந்து நமக்கு வந்து சேல்ஸுக்கு வந்து சொல்லியிருக்காரு. அதே போல் தம்பியோட பங்கு வந்து லெஃப்ட் சைடு வந்து நமக்கு வந்து வந்துடும். டாக்குமெண்ட் வைஸாக A to Z வந்து நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து வச்சுருக்காங்க. படியும் வந்து கட்ட சொல்லியாச்சு. அதிகபட்சம் இப்போ படி கட்டியிருக்காங்க அப்படின்னா ஒரு 1 மந்த்துக்குள்ளேயே வந்து இடத்த சர்வே பண்ணி அளந்து வந்து நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போடுற காசுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியும். இப்போ 2 ஏக்கர் 20 சென்ட்டுக்கு 220 மரத்துலேருந்து ஒரு 250 மரம் வரைக்கும் நமக்கு வந்து உள்ளே வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தென்னந்தோப்பில் இருக்கக்கூடிய காய் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஈல்டில் வந்து நமக்கு கிடச்சிடுதுங்க. ஒரு வெட்டிக்கே பார்த்திங்க அப்படின்னா எப்படி பார்த்தாலும் 2500 காய் வந்து குறையாமல் வந்து நமக்கு கிடைக்கிது. அதே போல் இந்த இடத்தோட பொலின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். இந்த சைடு வந்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு ஆடு மேய்து பார்த்தீங்களா, அந்த வரப்பில் இருந்து ஆரம்பித்து இந்த சைடு இந்த வரப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 மரங்கள் ஜாயிண்ட்டாக தெரியுதுல்ல, அது வரைக்கும் அப்படியே நல்லா பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரில் கடைசி வரைக்கும் நமக்கு வந்து போயிடும். இப்போ கூட வீடியோவில் காட்டுறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். மரங்கள் எல்லாமே நல்ல ஒரு காப்பில் வந்து கிடச்சிருக்கு. இன்றைக்கி தமிழ்நாட்டு லெவலில் வந்து பொள்ளாச்சி கன்று, அதுக்கு விட்டோம் அப்படின்னா ஐயம்பாளையத்து கன்று, இது 2ல் மட்டும்தான் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ஈல்டு வந்து கிடைக்கக்கூடிய கன்றுகள்னு சொல்லி பரவலாக வந்து எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிறப்ப இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஐயம்பாளையத்து கன்று. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட நிலத்தடி நீர்மட்டம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 150 அடிக்குள்ளேயே உங்களுக்கு தாராளமாக வந்து தண்ணி கிடச்சிரும். கேணி இருக்கிறதுனால கேணியில் அதுவும் தண்ணி வந்து என்றைக்குமே வற்றாது. ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் போர் போடணும் அப்படிங்கிற அவசியம்லாம் தேவையே இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா பக்கத்து ஊர்களிலிருந்து வரக்கூடிய ஒரு பெரிய நீரோடையே வந்து நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த தோட்டத்தில்
நீங்கள் தென்னை மரத்தில் என்ன ரகம் வச்சிங்கனாலும் நல்ல ஒரு ஈல்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வழனி, அதே போல் வந்து நாட்டு இளநியிலேயே வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது. நீங்கள் எப்படி வச்சிங்கனாலும் இடத்தோட மண் வந்து நல்ல ஒரு தரமான மண். இந்த மண்ணை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்ல செம்மண் பூமியாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அதாவது செம்மண்ணில் இருந்தே அப்படியே நல்லா டார்க் ப்ரௌனில் இருக்கும், அந்த மாதிரியான மண். இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீடியோவில் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து தோட்டம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். லோக்கலில் இருக்கிறவங்க பார்க்கும்போது டக்குன்னு ஒரு 1/2 hourல வந்து பார்த்துக்க முடியும். ஆனால் வெளியூரில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கவங்க பார்க்கும்போது கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய மரங்களோட குத்தைய லாபம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு மரத்துக்கு வந்து 900 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. ஓவராலாக வந்து 250 மரம் அப்படின்னு வைக்கும்போது நமக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு குறையாமல் நமக்கு குத்தைய லாபம் வந்து கிடைக்குது. அடுத்ததாக இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் வாஸ்து முறைப்படி நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து அமைஞ்சிருக்கு. கேணி கூட பார்த்தீங்க அப்படின்னா வடமேற்கு கார்னரில் தான் கேணியே வந்து நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு. இந்த இடத்த பற்றி ஃபர்தர் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்டில் இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட் வரைக்கும் அடுத்தடுத்து நிறைய தோட்டங்கள் வந்து நம்மளுடைய சேனலில் அப்லோடு பண்ணுறதா இருக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள். அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த தோட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய கேணி தான். கேணியை பொறுத்த வரைக்கும் வந்து நல்ல பெரிய கேணிங்க. தண்ணியை பொறுத்த வரைக்கும் காலத்துக்கு வந்து வத்தாது, அந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து நமக்கு வந்து மேலாப்படியே வந்து கிடச்சிருக்கு. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜிலேருந்து எண்டிங் ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து காட்டுறோம். ஸோ நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இல்லை வெளியூரில் இருந்து பார்க்குறவங்களாம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து இடத்த பற்றின எல்லா விஷயத்தையும் வந்து நீங்கள் வீடியோலேயே தெளிவாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய கேணியை பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து பெரிய கேணிங்க. தண்ணி வந்து என்றைக்குமே வந்து காலத்துக்குமே வந்து வத்தாது. இப்போ நீங்கள் வீடியோவில் ஆரம்பத்துலேருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா, இது எல்லாத்துக்குமே வந்து இந்த கேணியிலேருந்து தான் வந்து தண்ணி வந்து போகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய தண்ணினால தான் மரங்கள் வந்து நல்ல வந்து ஒரு குரோத்தில் இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சிடும். இப்போ கூட காட்டுறேன், வீடியோவில் பாருங்கள். கேணியோட டெப்த்து அப்படின்னு பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து ஒரு 90 அடிக்கு மேலேயே வந்து கேணி இன்டெப்த்தாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த தோப்பை பற்றி வேறு ஏதாவது கூடுதல் தகவல் தேவை அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்த அனைத்து வியூவர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.